இந்த கோட்டை நீ அவ்வளவு தைரியமா வந்துச்சு. நான் காண்ட பிடிச்சிப்பேன். நீ தொட்டா காண்ட பிடிச்சிப்பேன். அப்புறம் தான் வருத்தப்படுவேன். கிட்ட வராத நலந்தாரி. நலந்தாரியா என் பேர் எப்படி தெரியும்? நான் சொல்லிருப்பேன். என் பேரு காந்தாரின்னு சொல்றீங்க. ஆமா. என் வீட்டுக்காரி வீட்டுக்காரி என் பேரு அழகா கலந்தாரி கூப்பிடுவாரு. ஆமா. வீட்டுக்காரு இருக்கிறாரா? நீ கல்லனா மூடு போதுங்க. அடி மகமா பிறந்தவாரு என்ன குழந்தை சொல்லு பாக்கலாம். இதுக்கு பேசுவேன். மூஞ்சா சொத்தில் முத்துவா வீட்டுக்காரன் பொம்பளைக்கு வேலையை எவ்வளவுதான். நான் வாயை திறக்கலை. ஆம்பளை வீட்டுக்காரன் வந்து கேள்வி வாயை திறக்கலை. அடி பெருமை படைக்காதடிய பெண்ணை கலங்கரிய பொம்பளை ஆம்பளை கெஞ்சினா இருப்பான். என்ன பண்றது வாமா வாமான்னு. அப்பதான் பொம்பளை பீக்கு பண்றது. எதுக்கு? அப்புறம் வீட்டுக்கார குடிச்சிட்டு வந்துட்டா சரி நீ வா நீ வான்னு அப்புறம் சமாச்சாரம். என் வீட்டுக்கார வந்து கூப்பிட்டா நான் போவேன். நீ குடுத்தனா என் வீட்டுக்காரனா என் ஹஸ்பண்டா என் ஹஸ்பண்டா வீட்டுக்காரனா என் புருஷனா? நான் யாரு தெரியுமா? அடி அத்தின புறந்தனி சரி யாருன்னு கேட்டல ஆனா போட்டோம். நான் மன்னிச்சு விட்டுறேன். சரி சென்று விடு சென்று விடு. ஏன்டியா ஏதோ வந்து தொட்டி ஆப்பிட்டேன் வந்து தொட்டி ஆப்பிட்டேன். அவுத்து போட்டுருவேன் பொடி வச்சாக்கியா கலந்தாரி. நான் இப்ப யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாம். நீ யாரு? அந்த அம்மாவுக்கு என்ன சொட்டுதா? அடியா சீனா பூரம் அப்போ நாத்து வச்சேன். இப்ப பயிர் விளைஞ்சு வந்திருக்குது. அதனாலதான் அடி நேரங்காலம் நீ சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது? அக்கரும்பு கட்டையரண்டா
கத்து பாருங்க மருந்து கொட்டு நல்லா கத்து நாய பேரு பிஞ்சுக்கணும் வரம் பிஞ்சுக்கோ தேங்காய் பறக்கும் அப்படியே நசுக்கணும் தேங்காய் பறக்கும் தேங்காய் ஓட்டு விடும் அப்படி கரும்பு கசுப்பாரு எறும்பு கிட்ட வரும் தெரியுமா கரும்பு சுவையா இருந்தா எறும்பு கிட்ட வரும் போ வந்தவையா பார்த்துட்டு சென்று விடு அடி வேற பாலு தப்பார பழத்திலே மிக சுவையானது ஏழுல பழத்தை பழத்துக்கு அந்த ஏழு பழம் சுவையானது அப்போ காயா இருந்தது இப்ப அந்த ஏழு பழம் பழுத்து இருக்குது அதனால அது நேரம் பழம் பறிக்க வந்த தாயார் கலந்தாரி வேறுல பழுத்த பழம் முதல்ல தாலி கட்டும் போது பிஞ்சு இருந்தது பழம் அந்த காய பிஞ்சு இருந்தது இப்ப பருவ பக்கம் பழத்துக்கு வந்துச்சு பழத்துக்கு சொந்தக்காரன் நானு அதனாலதான் அது நேரங்காலம் பழம் பறிக்க மன்னிச்சு விட்டுறேன் வருவாரு முன்னாடி மன்னிக்கிறதுக்கு வருவாரு அவர் வரத்துக்குள்ள எத்த கால் பண்ணு சரி வந்தியா ஏதோ வந்தேன் ஏதோ பேத்தனை எல்லாம் முடிச்சு போச்சா சரி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துடுறேன் வீட்டுக்கார வருவாரு பூண்டு சாமி நான் யாருன்னு தொட்டு பேசாத அடி மனப்புறம் வந்தும்போது அப்பொழுது அந்த மாலை புறா மொத்தமா இருந்தது இப்ப பருவ பக்கம் வந்து முட்டையிட பருவமா அப்பேற்பட்ட மாடப்புறா இப்பொழுது முட்டையிட பருவமா தாலி கட்டினவ சும்மா பாரு பால் நீர் பேசுகிறேன் தண்ணி குஷ்டி எடுத்த கல் பண்ணி எதுக்குன்னா தண்ணி குடிக்க கடி வந்தா இந்த ஆம்பளை போயிட்டு வந்து போச்சு எனக்கு ஒரு வேலை செய்யல காலங்காத்தால இதுல ரோதனை எனக்கு கையா இது ரோதனை என் வீட்டுக்கு ஆம்படியா மாதிரியே தெரியுப்போ கண்ணனோட கையில குடுத்துருவேன் என்ன இது யாரு சரி உன் வைக்க வர்றேன் சரிப்போ யாரு எங்க எப்படி உன் விளக்கத்தை சொல்லு யாரு உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு எப்படி பிறந்த என்ன கதை ஏது கதை என் தந்தை ஐயோ